தென் தமிழகத்தில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டத்தில் கடந்த 16 மற்றும் 17ஆம் தேதி அதிக கனமழை பெய்து, இதனால் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்தது. நெல்லை மாவட்டத்தில் ஒட்டி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் தொடர் கனமழை பெய்ததால் அணையிலிருந்து ஆயிரக்கணக்கான அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டது. இது தவிர நகர்ப்புற பகுதியில் பெய்த மழை நீரும் ஆற்றில் வரலாறு காணாத வகைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள், மின்சாரம், பேருந்துகள் பல இடங்களுக்கு துண்டிக்கப்பட்டது. தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதியில் தெருவை குளமேடநத்தம், கல்மேடு, ஆதனூர், வாலசமுத்திரம், பசுவந்தனை, துப்பாஸ்பட்டி பல பகுதிகளில் உள்ள கிராமப்புறங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் வீடுகள், உடைமைகளை இழந்து தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையில் களத்தில் மக்களுக்காக ஒட்டப்பிடாரம் யூனியன் சேர்மன் எல். ரமேஷ் அவர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தவுடன் ஒருவருக்கு தேவையான உணவு, பால், அரிசி, போர்வைகள், துணி, வீட்டிற்கு அன்றாட தேவையான பொருட்கள் மற்றும் மருத்துவம், துண்டிக்கப்பட்ட சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைத்தல், மக்களுக்கு தேவையான உதவிகளை நேரில் சென்று உடனுக்குடன் மக்களுக்காக மக்களின் தேவைகளை உதவி செய்து மக்களின் இதயங்களில் சேர்மன் எல். ரமேஷ் மக்கள் மனதில் பாராட்டை பெற்று வருகிறார்.